இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவின் அன்பு இறை தோழமையே உறவுகளே, இன்று சிறப்பாக இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திக்க இறைவன் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறேன். இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைய நாளினுடைய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை கொள்ளுகிறேன், இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை ஒவ்வொரு நாளும் இறைவன் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த உன்னதமான இறைவனுடைய வல்லமைக்கு நன்றி சொல்லுகிறேன். சிறப்பாக பிரியமானவர்களே, இன்று உலக மகளிர் தின விழாவை கொண்டாடுகிறோம். உலக அளவிலே இருக்கிற எல்லா பெண்களையும் நினைத்து பார்த்து மகளிருக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி அவர்களுக்கான ஒரு விழா தான் இன்று உலக மகளிர் தினம். உலகத்தில் இருக்கிற எல்லா மகளிருக்கும் நம்முடைய தாயை ஆரம்பித்து உடன் பிறந்த சகோதரிகளுக்காக சிறப்பாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாம் வேலை செய்கிற இடங்கள், நம்மை சூழ்ந்திருக்கிற அநேக பெண்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெண்கள் இருக்கிறார்கள் என்று இன்னைக்கு யோசித்து பாருங்கள். அந்த பெண்களுக்காக நன்றி சொல்லலாம். நிறைய குடும்பங்களில் ஆணினுடைய வளர்ச்சிக்கு பெண்கள் துணையாக இருக்கிறார்கள், அது மறுக்கவே முடியாது. ஆண்கள் வேலை செஞ்சு சம்பாதிச்சு போட்டால் அந்த குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பு மனைவிக்கு இருக்கிறது. குடும்பத்திலே பிள்ளைகள் மகள் இருந்தால் மகள் அப்பா மீது அவ்வளோ பாசமாக இருக்கிறது, அப்பாவுடைய பெயரை காப்பாற்றுகிறார்கள் என்று பெண்கள் இன்னைக்கு இல்லாத துறை இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றெல்லாம் இருந்தது மாறி இன்று எல்லாருமே ஆண்களுக்கு சமமாக இருக்கிறார்கள், மதிக்கப்படக்கூடியவர்கள், பெருமைப்படக்கூடியவர்கள், அவர்களால் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த வளர்ச்சியை பார்த்து பெருமை கொள்ளுகிறேன். நாம் அனைவருமே பெருமை பாராட்டுவோம், அவர்களை உயர்த்துவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த பெண்களுடைய துணை இல்லாமல் இந்த உலகமே இல்லை பிரியமானவர்களே. அதனால்தான் கடவுள் ஆதாமுக்கு துணையாக ஏவாளை உருவாக்குகிறார். அது இந்த துணை இல்லாமல் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு உலகம் இருந்திருக்காது, நாமும் இருந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த பெண் நிலைமையை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவர்களுடைய சாதனை இன்னும் பெரிய அளவுக்கு உயர வேண்டும். எல்லா துறைகளிலுமே ஆண்களுக்கு சமமாக அவர்கள் வாழ வேண்டும், சுதந்திரமாக வாழ வேண்டும். ஒரு பெண்கள் எப்பொழுது இரவிலே தனிமையாக செல்லுகிறார்களோ அப்பொழுது அந்த சுதந்திரமானது 100 மடங்கு அந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி எந்த பெண்களுமே இரவிலும் சரி பகலிலும் சரி தனிமையாக ஒரு இடத்துக்கு போய் வர முடியும் என்றால் அது மிகப்பெரிய சுதந்திரம். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை ஏற்படுத்த நீங்களும் நானும் தயாராக இருக்கிறோமா என்று அனைத்து ஆண்களும் சிந்திக்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, அனைத்து மகளிர்களே, உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய பணி இந்த மாநிலம் எங்கும் உலகமெங்கும் பறந்து விரியட்டும். உங்களுடைய சுதந்திரம் காற்றாக பறக்கட்டும். நீங்கள் எப்பொழுது மகிழ்ந்திருக்க, உங்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியம் கிடைக்க, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகத்திற்காக, ஒவ்வொரு பணிக்காக, உங்களுடைய வெற்றிக்காக நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து ஆண்களோடு இணைந்து பயணிங்கள். உங்களுடைய பெருமையை நாங்கள் போற்றி கொண்டே இருக்கிறோம், புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த நாளிலே சிறப்பு ஆசிரும் சிறப்பு ஜெபமும் அனைத்து மகளிருக்காக ஏறெடுக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய மன்னாவினுடைய செய்திக்குள் செல்லுவோமே. இன்றைய மன்னாவிலே சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை கொடுக்கிற பகுதி லூக்காஸ் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27 32 முடிய பகுதிகள். ஒரு அருமையான பகுதிங்க. இந்த பகுதியை நான் வாசிக்கின்ற பொழுது இயேசுவினுடைய பணி யாருக்கு, எதற்காக வந்தார் என்ற ஒரு தெளிவை எனக்கு கொடுக்கிறது. இந்த பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது தொடக்கத்திலே இயேசு கிறிஸ்து வரி வசூலிக்கிற ஒரு லேவியினுடைய வீட்டிற்கு செல்லுகிறார். அந்த வீட்டில் போயிட்டு அவர் அமர்ந்து சாப்பிடுறாருங்க. அது மட்டும் கிடையாது, அவரோடு சீடர்கள் மற்ற மனிதர்கள் எல்லாருமே புறவேனத்தார்களை உட்கார்ந்து அவர் கூட அந்த லேவியினுடைய வீட்டில் உணவு அருந்துகிறார்கள். இதை பார்க்கிற பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இயேசுவினுடைய சீடர்கிட்ட போயிட்டு, இயேசு பாவிகளோடு உணவு உண்கிறாரே, இது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே விவாதத்துக்கு முன்படுறாங்க.
இதை அறிந்த இயேசு அவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு செய்தியை கூட சொல்கிறாருங்க. நல்ல செய்தி. நான் யாருக்காக வந்தேன், எதற்காக வந்தேன் அப்படிங்கிறத ஒரு தெளிவை அந்த இடத்துல பதிவு செய்கிறார் இயேசு கிறிஸ்து. நான் நோயற்றவரை அல்ல, நோயுற்றவரையே பார்க்க வந்தேன், நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். பாருங்க, அவருடைய பணியில் அவர் தெளிவாக இருக்கிறார். நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்கிறவர்களுக்கு எனக்கு பணி இல்லை, நல்லா சுகமாக வசதியாக இருக்கிறவங்ககிட்ட போய் நான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு வரலை. ஒதுக்கப்பட்டவர்கள், பாவிகள், தேவையில் உள்ளவர்கள், வியாதியில் இருப்பவர்கள், கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஆறுதல் கூறதான் வந்தேனே ஒழிய, நான் நல்லா இருக்கிற வீட்டில் போய் உட்காந்து நான் நல்லா சுகமாக இருக்கீங்க, நல்லா சாப்பாடு போடுங்க, என்னை கவனிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வரலை என்ற ஒரு செய்தியை இங்கு பதிவிடுகிறார். அதே போல் அவருடைய பணி யாருக்கு அப்படின்னு சொன்னால், நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எதுக்குங்க கடவுள் வரணும்? எல்லாருமே நேர்மையாக நீதிமான்களாக கடவுளுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது கடவுள் ஏன் மனித உருவெடுத்து மண்ணுக்குள்ளே வரணும்? அவங்களாம் வந்துடுவாங்களே, அது தேவையில்லைல்ல. கடவுள் பார்க்குறாரு, இல்லை பாவியாக இருக்கிறாங்க, பாவம் அதிகமாக செய்கிறாங்க, அந்த பாவிகளை மீட்டெடுக்கிற ஒரு பணிக்காகத்தான் கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அதைத்தான் இயேசுவும் சொல்கிறார், நான் இந்த பாவிகளுக்காகத்தான் வந்தேன், இதுக்கு தான் என்னுடைய தந்தையை அனுப்பினார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பரிசேயர்களுக்கும் மறைநூறு அறிஞர்களுக்கும் அந்த இடத்துல பதிவு செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக இன்று சனிக்கிழமை, அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த சனிக்கிழமை வேளையிலே தவக்காலத்திலே நான் இந்த அன்னையோடு இணைந்து வாழ வேண்டும், இந்த தாயினுடைய துணை இல்லாமல் வாழ முடியாது என்ற சிந்தனையை சீர்தூக்கியவர்களாக அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்னை மூலமாக இறைவனை அடைய முயற்சிப்போம். அன்புக்குரியவர்களே, இயேசு சிறப்பாக இந்த தவக்காலத்திலே முதல் சனிக்கிழமையிலே சொல்லுகிற செய்தி, நீங்கள் நோயாளிகளை சந்திக்க சொல்லுங்கள், நோயற்றவரை அல்ல நோயுற்றவரையே சென்று பாருங்கள், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், அவர்களுக்காக நம்பிக்கையை கொடுங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே செய்தியை கொடுக்கிறார். மேபி இன்றைக்கு நம்ம தவக்காலத்தை தொடங்கிவிட்டோம். இந்த தவக்காலத்தில் ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இதை நாம் சீர்தூக்கி பார்க்கலாமே. நான் எத்தனை நோயாளிகளை சந்திக்கிறேன். அரசு மருத்துவமனையிலே யாருமே இல்லாத அனாதிகளாக தனிமையில் இருக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே கிடையாது. அப்படி அந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைத்தது. நான் உளவியல் படிக்கும் பொழுது மனநல ஆலோசனை கொடுப்பதற்காக அரசு மருத்துவமனைக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகிற வாய்ப்பு கிடைத்தது. அப்போ போய் பார்க்கும் பொழுது அங்கே போய் அந்த பேஷண்ட்டுகளை கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசணும் அப்படின்னு சொன்னால், போகும்பொழுது அவங்க முகம் வந்து விகாரமாக ஒரு மாதிரி டல்லாக சோகமாக இருந்த முகம், அவங்கக்கிட்ட பேசிட்டு நம்ம திரும்ப வரும்பொழுது அவங்க முகத்தில் ஒரு பிரகாசத்தை பார்க்க முடிந்தது. அவங்க அப்படியே பரவாயில்ல, என்கிட்ட இந்த மாதிரி யாரும் வந்து உட்காந்து பேசுனதில்லை, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினச்சேன், நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிறீங்க, இது கடவுளே வந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு இந்த வார்த்தையை நான் கேட்டேன். பிரியமானவர்களே, கடவுளே நேரில் வந்த மாதிரி இருக்குது, எனக்கு ஆறுதலாக இருக்குது, என் வியாதி சீக்கிரமாக குணமாயிடும் அப்படின்னு சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். பிரியமானவன், தவ காலத்தில் ஒரு தவ முயற்சியாக மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளை சென்று பார்க்கலாம். நமது குடும்பத்தில் கூட ஒரு சில மனிதர்கள் சொந்த அப்பா அம்மாவை, உடன்பிறப்புகள் ரொம்ப சிக்காக இருந்தால் ஒரு மூலையில் ஒதுக்கி வச்சுருப்போம். அவங்ககிட்ட போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவோம், எப்படி இருக்குது, நல்லா சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கரிசனையோட இரக்கத்தோடு அவங்க வீட்டில் உட்காந்து ஒரு தாய்கிட்ட, ஒரு தகப்பன்கிட்ட, இல்லை சகோதரன்கிட்ட, சகோதரிக்கிட்ட, படுத்த படுக்கை இருங்கிட்ட உட்காந்து பேசுங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி, அவங்க கேட்கும்போது சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுறது, அவங்க கேட்கும்போது துணியை கொடுத்துட்டு போயிடுறது, அவங்க கேட்கும்போது மருந்து கொடுத்துட்டு போயிடுறது. ஆனால் அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் ஆறுதலான வார்த்தை பேசுகிறோமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கி சிறப்பாக இந்த தவ காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பணி என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு யோசித்து செய்ய பாருங்கள். அதோடு கூட இந்த தவ காலத்தில் இன்னொரு செய்தி கூட கொடுக்கப்படுகிறது. இன்றைய மன்னாவில் பாவிகளையே தேடி வருகிற இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவிகளாக இருக்கலாம். அநேக பாவங்கள் செய்து கடவுளே தேவையில்லை, இந்த சுகம் எனக்கு போகுதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மகிழ்ச்சிக்காக, சின்ன சின்ன சுகத்திற்காக பெரிய பாவங்களை செய்து உறவுகளை இழந்திருக்கலாம், உணர்வுகளை இழந்திருக்கலாம், உடன் பிறப்புகளை இழந்திருக்கலாம், பல்வேறு நண்பர்களை இழந்திருக்கலாம், தனிமையில் பட்ட நாம் தவித்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் பாவம் செய்து விட்டேனே, அந்த ஊதாரி மைந்தன் மனம் வருந்தினான் இல்லையா? அப்படி மனம் வருந்தி நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார்.
எனவே பாவிகளை மன்னிக்கத்தானே இவர் வந்தார். பாவிகளுக்காகத்தானே இயேசு கிறிஸ்து என்பதை ஒவ்வொரு பாவம் செய்கிற மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் கோயிலுக்கு இனி போக மாட்டேன், நான் நன்மை வாங்க மாட்டேன், திருப்பலிக்கு போக மாட்டேன், ஆராதனைக்கு போக மாட்டேன், கோயில் வாசப்படியை மிதிக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய சபதம் எடுத்து உறுதியோடு இருக்கிறவங்கள நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட உங்களை இயேசு கிறிஸ்து அன்போடு அழைக்கிறார். நான் உங்களுக்காகத்தாயா வந்தேன், உங்களை அன்பு செய்யத்தாமா வந்தேன், வாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று பாவிகள் ஒவ்வொருவருமே இயேசுவின் இடத்திலே சென்று பாவ மன்னிப்பை கேட்டு விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறேன். அதோடு கூட இன்றைய மன்னாவின் மூலமாக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, பாவிகள் இயேசுவை நாடி செல்ல வேண்டும். நாம் பாவம் செய்பவர்களை, பாவிகளை, தவறால் கண்டுபிடிக்கப்பட்டவர்களை பார்த்தால் அவர்களை ஒதுக்காமல், அவர்களை குறை சொல்லாமல் அவர்களிடத்தில் நாம் இயேசுவை போன்று சென்று உறவை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் மத்தியிலே பெரிய மனமாற்றம் நடக்கும். நம்ம யாராவது வாழ்க்கையில் சின்ன தப்பு நமக்கு பண்ணிட்டாக்கா, பாவம் செய்கிறத பார்த்துட்டாக்கா வாழ்க்கை கூட அவங்க ஒதுக்கிடுவோம் இல்லையா? அவன் பாவி, அவனை பற்றி எனக்கு தெரியாதா, அவன் இப்படிலாம் செஞ்சவன், அப்படி பண்ணவன், கோயிலுக்கே வரமாட்டான், கடவுள் பக்தியே இல்லை, பாவம்னா பாவம், அப்படி ஏமாத்துறான், பொய் சொல்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, சொல்கிறோம் இல்லையா? வரி நிறையா வாங்குகிறான், இப்படிப்பட்டவர்களை இயேசு சென்று பார்த்தார் இல்லையா? அங்கே உட்கார்ந்து சாப்பிட்டார் இல்லையா? அந்த லேவிக்கு பெரிய மனமாற்றம் வந்தது. அதை போன்று நாமும் அந்த பாவிகளை நாடி தேடி சென்று அவர்களுக்கு இயேசுவை கொடுக்க இன்று நான் தயாராக இருக்கிறேனா என்ற சிந்தனையை சிந்தித்தவர்களாக தவக்காலத்தினுடைய இந்த சனிக்கிழமையை சிறப்பாக தொடங்கி மகிழ்ந்திருப்போம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த புதிய நாளுக்காக நன்றி இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தெய்வமே, இந்த புதிய நாளை எங்களுக்காக கொடுத்தீரே, நன்றி. எங்களை வழிநடத்த போகிறீரே, அதற்காக நன்றி. இதோ சனிக்கிழமை வேளையிலே இந்த தாய் உங்களுக்கு தாய் என்று சொன்னீரே, அந்த தாயை நாங்கள் எங்களுடைய தாயாக, கடவுளுடைய தாயை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த தாயினுடைய பரிந்துரை எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் குடும்பத்திற்கும், நாங்கள் வேலை செய்கிற இடங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சிறப்பாக இந்த தவக்காலத்தினுடைய இந்த சனிக்கிழமை வேளையில் நாங்கள் எங்களையே ஒருத்தி உண்ணா நோம்பிருந்து எங்களையே கடுமையாக ஒருத்தி உம்மை அனுபவிக்க உமது அன்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக இயேசுவே. சிறப்பாக இன்றைய மன்னாவிலே நாங்கள் சிந்தித்த அந்த சிந்தனையானது எங்களுக்கு வலிமை கொடுக்கிறது, ஆற்றலை கொடுக்கிறது. பாவிகளை தேடி, நோயாளிகளை தேடி வந்தவர் என்பது எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது. இப்படி இதோ இந்த காணொலியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற எத்தனையோ வியாதியில் படுத்த படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பாவத்தினால் நான் துவண்டு போய்விட்டேன், பாவத்தினால் கடவுளுக்கு விரோதமாக செய்துவிட்டேன், எனது பெற்றோரை ஏமாற்றி விட்டேன், எனது நண்பர்களை ஏமாற்றி விட்டேன். ஒவ்வொரு நாளும் வருத்தத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவருக்கும் உமது அருளையும் ஆசிரியம் அபரிவிதமாக கொடுப்பீராக ஆண்டவரே. இதோ சிறப்பாக இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும். நினைக்கிற காரியங்கள், எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இவர்கள் வெற்றியை காண்பார்களாக. சோதிக்கிற, சோர்வுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத தீய சக்திகளிலிருந்தும் தீய பார்வையிலிருந்தும் இவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. இதோ எங்களுக்கு சூனியம் வைத்து விட்டார்கள், வைப்பு வைத்து விட்டார்கள், என்னை ஏவி விட்டு விட்டார்கள் என்றெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிறவர்களுக்கு தெளிவை கொடுப்பீராக. அப்படி ஒரு வேளை அது எல்லாம் உண்மையாக இருந்த ஆண்டவரே, அந்த கட்டுக்களை எல்லாம் உடைக்க நீர் துணை செய்வீராக. தூய ஆவியால் இவர்களை நிரப்பி வழி நடத்துவீராக. இந்த நாள் முழுவதும் உமது பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு, மன நிம்மதியோடு நீர் விரும்புகிற காரியங்கள் மட்டும் செய்து வாழ கிருபை செய்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாளாக, அருளின் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய தேவைகள், மன்றாட்டுக்கள் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். உங்களுக்காக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் ஜெபிக்க நான் தயாராக இருக்கிறேன். எனவே உங்களை இறைவன் இந்த நாளை ஆசீர்வதிப்பார். May God bless us all. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள்,
ஜெபியுங்கள். இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.